நானும் அம்மாவும் வந்து மயிலாப்பூரில் இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு இந்த வருஷம் பிறந்தது வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் தான் நான் அலைஞ்சுன்னு இருக்கேன். வேறு எங்கேயுமே போகல. 3 வாரம் கழிச்சு இப்போ தான் வரேன். அப்பா மனசும் நர்வ்ஸ் எல்லாம் இப்போ தான் ரொம்ப காமாக இருக்குது எனக்கு. சொல்லுமா, வரவா எல்லாரும் தெய்வத்தை பார்த்துட்டு அப்படியே இங்கே வந்துட்டு எங்கள் அம்மாவோட ஃபேன் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போகிறா. சரி அப்படிலாம் இல்லை. நம்ம எல்லோரோடையும் கனெக்ட் ஆகிறோமா, ரொம்ப சந்தோஷம். அந்த பந்தாங்க இல்லாமல் நம்ம என்ன இருக்கோமோ அதை அப்படியே பேசுகிறோம், அவ்வளோதான். எல்லாரும் இப்படி தான் வந்தோம், இப்படியே பை பைன்னு சொல்லிட்டு போகிறோம். இன்பிட்வீனில் என்ன பண்ணுறோன்றது தான் விஷயம். நம்ம ஏதோ ஒரு நல்லது பண்ணிட்டு இருக்கோம்னு எல்லோரும் நினைக்கிறாளா, அது வரைக்கும் சந்தோஷம். எல்லாராத்தையும் ஏதோ ஒரு அத்தையா, பாட்டியா, சித்தியா, வில்லியா, மாமியா நம்ம இருக்கோமா. ஆனால் என்னென்னா இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பரவாயில்ல, எந்த ரீல் போட்டாலும் என்ன அடிக்கிறீங்க. அதாவது நான் ஒரு காமெடி ரீல் போட்டேன் போன வாட்டி, ஒரு கிரிக்கெட் ரீல். நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க, உங்கள் அம்மாவே நீ கலாய்க்கிறியா. ஒரு வாட்டி எனக்கு சப்போர்ட் பண்ண, கால் உடஞ்சி ரீல் போட்டுருக்கேன். இந்த மாதிரி ஒரு அம்மா இல்லை உலகத்தில் சொல்கிறீங்க, கரெக்டு. ஆனால் கால் உடஞ்சி ரீல் போடுறேன், அந்த குழந்தை இவ்வளோ சமத்துன்னு உங்களுக்கு தோணலையா? கால் உடஞ்சி உனக்கு ஏண்டி ரீலு கம்முனு கடாடி வீட்டில் உடனே பரவாயில்ல. ஆக்சுவலி வந்து பெரிய அடிப்பட்டிருக்க வேண்டியது சின்ன அடியாக போச்சுன்னு தான் நான் நிஜமாக சந்தோஷப்பட்டேன். ஏன்னா வந்து சம்டைம்ஸ் சனி சரியில்லைன்னா காலில் அடிப்படும், அது இதுன்னு சொல்லுவாள். பட் ஓவரால் வந்து ஏன்னா நாராயணி கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வண்டி ஓட்டுற ஆளில் தான், விழுந்து வாடுற ஆள்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது விழுந்து வாரி இருக்கான்னா அது ஏதோ ஒரு பேட் டைமில் ஒரு குட் டைம்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது. ஆக்சுவலி நான் ரொம்ப பயங்கர கான்ஃபிடென்ட்டாக தான் வண்டி ஓட்டுவேன். ஏன்னா வண்டி எப்பவுமே என் கண்ட்ரோலில் தான் இருக்கும். வண்டி அது பாட்டுன்னு போகும். பட் எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட் என் மேலே. எப்படி அதை விழுந்தேன்னு தெரில. பட் ஏதோ பரவாயில்ல, வந்துட்டேன் இப்போ நடந்து. நான் என் அளவு போட்ட மாட்டேன் அவள். நான் எங்கள் அம்மாவோட முதல் போட்டி யார் தெரியுமா வண்டி ஓட்டினா? ரோட்டில் நடக்கிறவ தான். அவளுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தான் போட்டு மெதுவா கண்ணா மெதுவா அப்படிதான் ஓட்டுவோம். முக்கியம் அடங்கு, சேஃப்டி தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. நான் ஸ்லோவாக தான் ஓட்டுவேன். ஏன்னா உங்களுக்கு ரத்தம் பயமறியாதுன்னு சொல்லுவா. நாங்களாம் விழுந்து வரணும், எனக்கு ஏன் பயமறியாதுலாம் இல்லை. வீட்டில் 3 வாரம் சும்மா இருக்கிற பயம் இப்போ நான் பார்த்துட்டேன். அதனால இனிமேல் நான் சேஃபாக தான் ஓட்டுவேன். அதுதான் சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து 52, 53 போகிற வரைக்கும் எங்கள் அப்பா சைக்கிள் கூட ஓட மாட்டான். எங்கள் அப்பா ஒரு பயந்தாங்குழி. ஒரு ஸ்கூட்டர் ஓட்டுறது கூட அப்படி பயப்படுவான். எங்களை வந்து வீட்டை விட்டு தாண்டவே வைக்கல. நிஜமாவே எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நேரம் ஆட்டோவில் கொண்டு போய் ட்ரெயின் கேட்டால் இந்த மயிலாப்பூரே எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்ததெல்லாம் ட்ரிப்ளிகேன் தான், சென்னை தான். எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். நான் பிறந்தது எங்கே பிறந்தேன், எங்கே பொய் சொல்லாது, குடியாத்தம். எங்கள் அம்மாவுக்கு சரி ஓகே இது மாதிரி குடியாத்தம். எங்கள் அம்மாவோட ஊர் குடியாத்தம். நல்லா குடியாத்தத்தில் தான் எங்கள் அம்மா பிறந்தா. ஆனால் ஒரு வாட்டி எங்கள் அம்மா சொல்லுவா, எங்களை தாத்தா வந்து எங்கேயும் ஆக்ஷன் போனதில்லை, மயிலாப்பூர் கூட கூட்டின்னு வந்தது இல்லைன்னு. இல்லை எங்கள் அப்பா எல்லா கோயில்களுக்கெல்லாம் வெளியில் ஆக்ஷன் போயிருக்கா. ஆனால் நிஜமாக காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கா. இந்த ஆட்டக்காரர்கள் காஷ்மீர் வரைக்கும் போயிருக்காரு. ஆமாம், வைஷ்ணவி தேவி டெம்பிள்லாம் நாங்கள் போயிருக்கோம். ஆனால் எங்கள் அப்பா ரயில்வேன்றதுனால எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போயிடுவான். ஆனால் நிஜமாவே கபாலீஸ்வரர் கோயிலுக்கு நாங்கள் இப்போ தான் வரோம். வேறு அவர் இப்போ தான் உன்னை கூப்பிட்ருக்காரு. ஆமாம், அவர் இப்போ தான் என்ன கூப்பிட்ருக்கோம். எங்களை வந்து ஃபேவரட்டாக வச்சுட்டு இருக்குது பாச்சதி பெருமாள். என்ன எங்களை வந்து பாச்சதி பெருமாள் அங்கே அங்கேயும் உற்சவம் பயங்கரமாக இருக்கும். பட் ஆமாம், அங்கே வருது. ஏப்ரலில் வரும். ஏப்ரலில் வரும். ஏப்ரல் மே சித்திரை பிரம்மோற்சவம். ஸோ வந்து சேச்சிட்டு போங்க. பை